மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் எதுலையுமே நிதானத்தோடும் அமைதியோடும் பொறுமையோடும் செயல்படணும் அப்படின்றத எச்சரிக்கை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சனிப்பெயர்ச்சி வந்த முதல் ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. ஏன்னா சிரசு சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்குள்ள கொண்டு வரும், பண தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த முதல் 1.5 வருஷம் உடல் ரீதியா மன ரீதியா தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுப்பாருங்க. மனசுல ஏதாவது ஒன்று நினைச்சு ஒரு இனம் புரியாத கவலை மீனராசிக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த விஷயம் தானா வந்து நிற்குதே அப்படின்னு தோணும். தயவு கூர்ந்து புதிய நபர்கள் புதிய பழக்க வழக்கங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும். உங்கள் மேலே யாரெல்லாம் இந்த நேரத்தில் அன்பாக இருக்காங்களோ பாசமாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நீங்கள் யார் மீது உயிரை வைக்கிறீர்களோ அவர்களே உங்களுடைய உயிரை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களையும் சங்கடத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளில் கவனம் தேவை. பணம் சம்மந்தமான விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. எதுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணக்கூடாதுன்றதை அனலைஸ் பண்ணி இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை நோக்கி போகும். மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. ஸோ ஒரு 12 பிரதோஷம் தொடர்ச்சியாக சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த இறைவன் காட்டுவார். சனியால் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகி போகும்.